ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, ஜூலை 17 ஜூலை 23 வரைக்கும் 9 நாட்கள் குப்த நவராத்திரி. குப்த நவராத்திரிங்கிறது முக்கியமானது. அதாவது எப்படின்னா, நம்ம மனதுக்குள்ளே சில ரகசியங்கள் வச்சுருப்போம். அந்த ரகசியத்தை நம்ம வெற்றியாக்கணும். ரகசிய எண்ணங்கள் மனதுக்குள்ளே நினச்சிருந்த சில விஷயங்களை வெற்றி பெறணும், அது வெளி உலகத்துக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சில தெய்வங்களை கும்பிடணும். இந்த குப்த நவராத்திரி முக்கியமான நவராத்திரி. 4 வகை நவராத்திரியில் இது முக்கியமான நவராத்திரி பார்க்கப்படுகிறது. ஆனி மாதம் கடைசியில் ஆரம்பிக்கும். சரியா? ஆனி பௌர்ணமி முடிஞ்சு அங்கிட்ட ஒரு 9 நாளைக்கு நடக்கும். ஸோ ஆனி பௌர்ணமி முடிஞ்சு அடுத்து வருகிற 23/7/2026 ஆடி 1ஆம் தேதி வரைக்கும் இந்த குப்த நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணலாம். சரியா? இந்த குப்த நவராத்திரிக்கும் தனுசு ராசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன காரியம் பண்ணணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பலன்களையும் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை தெரிஞ்சிருக்கிறாரு. குப்த நவராத்திரினா என்னென்னு. குப்தன்னா ரகசியம்னு அர்த்தம். அதாவது ரகசியமான சில காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு இறை வழிபாடு இருக்குது. சரியா? நேரில் மனதில் உள்ள சில ரகசியங்கள் சில பேர் வெளியே சொல்லாமலே இருப்பாங்க. மனசுக்குள்ளே தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும். அது நியாயமான ஆசைகள், தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள், அர்த்தமுள்ள ஆசைகள் இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள்லாம் இப்போ நிறைவேறதுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இப்போ தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், நெருப்பு ராசி. சரியானாலே உபய ராசி. தனுசு ராசிக்கு இந்த குப்த நவராத்திரி ஆன்மீக பலத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும். எந்த அம்மன் வழிபாடு பண்ணணும் சார் அப்படின்னா, தாராதேவி வழிபாடு பண்ணலாம், மாதாங்கியை வழிபாடு பண்ணலாம், இல்லை துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம். நீங்கள் மாதாங்கி தேவி படம் வேணும்னா என்கிட்ட கேட்கலாம், நான் அனுப்பிவிடுவேன். அது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இல்லை சார் அதெல்லாம் இல்லை சார், நாங்கள் வீட்டில் இருக்க படத்தை கும்பிட்றேன்னா கும்பிடுங்க. வீட்டில் இருக்க தேவி கருமாரியம்மன் படம், சமயபுரத்து மாரியம்மன் படம், அம்மன் படம். சரியா? அம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன் இல்லை, அவங்களாம் அம்பாள். அம்மன் படங்கிறது தேவி கருமாரியம்மன் படம், துர்க்கை அம்மன் படம், சமயபுரத்து மாரியம்மன் படம், இப்படி சில அம்மன், மாங்காடு மாரியம்மன் படம், சரியா, இருக்கங்குடி மாரியம்மன் படம், தாயமங்கலத்து மாரியம்மன் படம், இப்படி அம்மன் படத்தை வச்சு கும்பிடணும். சரி நேயர்களே, இப்படி அம்மன் படத்தை வச்சு வழிபடுறது மிக சிறப்பாக இருக்கும். மந்திரம் இந்த நவராத்திரி இந்த அடுத்து வருகின்ற 9 நாட்கள், இன்றையும் சேர்த்து ஜூலை 15 சேர்த்து அடுத்து வருகின்ற 9 நாட்களில் நீங்கள் அதை கும்பிடலாம். கும்பிடும்போது என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இந்த வீட்லேயே கும்பிடலாம். சரியா? வீட்லேயும் கும்பிடலாம், கோயிலையும் கும்பிட்டு சில காரியம் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம். சார் நான் வீட்டில் கும்பிட போகிறேன் சார் அப்படிங்கிறவங்க விநாயகர் படம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்கு பக்த கணபதி படம், அடுத்து நான் சொன்ன அம்மன் படம். சரியா? வீட்டில் இருக்க அம்மன் படத்தையும் வச்சு கும்பிடலாம், மாரியம்மன் படத்தை வச்சு கும்பிடலாம். அடுத்து சிவன் படம், முருகன் படம், இந்த தெய்வத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் எப்படி வழிபாடு பண்ணுவீங்களோ அதை முறைப்படி பண்ணுங்கள். சரியா? பூஜை புனஸ்காரம், நைவேத்தியம் வைக்கிறது எப்படி வைக்குமோ அது உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைங்க. அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லலை, ஏன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதனால் திருப்பி சொன்னோம்னா போர் அடிக்கும். முறைப்படி நீங்கள் பூஜை ஆரம்பிங்க. இப்போ இன்றைக்கி புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு 5:30 மணிக்குள்ளே வந்துடும். இன்றைக்கி ஆரம்பிக்கிறீங்கன்னா இரவு 8 to 9. சார் இன்றைக்கி முடியல, நாளைக்கு ஆரம்பிக்கிறோம், நாளைக்கு வேலைக்கிழமை குருவாரம் ஆரம்பிக்கிறோம்னா நாளைக்கு காலையில் நீங்கள் இந்த பூஜை பண்ணலாம். காலையில் 6 to 7 பண்ணுங்கள், இல்லைனா ராகு வேளையில் பண்ணுங்கள். சரியா? நீங்கள் எந்த கிழமையில் பண்ணாலுமே ராகு வேளையில் பண்ணால் சிறப்பாக இருக்கும். இப்போ நாளைக்கு ராகு வேலை எப்போ சார் வருது அப்படின்னா மதியம் 1:30 to 3 வருது. சாப்பாடு வேலை சார் நேரம் ஒன்றும் சாத்தியப்படாது அப்படின்னா இரவு பண்ணுங்கள், 8 to 9 பண்ணுங்கள். அந்த குரு உரையிலே பண்ணலாம். சரியா? ராகு வேலை அல்லது அந்த கிழமைக்கு உண்டான உரை. வேலைக்கிழமைனா குரு உரை, வெள்ளிக்கிழமைனா சுக்கர உரை. சரியா? 2 நாளில் செஞ்சுடணும். இதை ரொம்ப நாள் இதை தள்ளி போடக்கூடாது. விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. பூஜை ரூமில் என்ன பண்ணுங்கன்னா, இன்று செய்கிறீங்கன்னா இன்று இரவு 8 to 9, நாளைக்கு செய்கிறீங்கன்னா நாளை இரவு 8 to 9, இல்லைனா காலை 6 to 7. 2 டைம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ராகு வேலை கூட எடுத்துருவோம். காலையில் 6 to 7, இல்லைனா இரவு 8 to 9 இந்த டயத்தை வச்சுக்கோங்க. புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள் கூட செஞ்சு முடிச்சுருங்க. என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, கருப்பு கலர் நூல் எடுத்துக்கோங்க. கருப்பு கலர் நூலில் 9 முடிச்சு போடணும். சரியா? அந்த நீளம் 9 இன்ச்சு அகலம் இருக்கணும். 9 இன்ச்சு 23 சென்டிமீட்டர் அகலம் இருக்கணும். அதில் 1 இன்ச்சுக்கு கேப்பில் இடைவெளி விட்டு 9 முடிச்சு போட்டுருங்க. 9 முடிச்சும் 9 கிரகங்களுக்கு உள்ளது. அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். சரியா? அந்த முடிச்சு போடும்போது ஓம் கிரீம் ஸ்ரீம் தாரை நமக என்ற மந்திரத்தை சொல்லணும். சரியா நேரில் இதை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த மந்திரம் வேணுங்கிற என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். சரியா? ஓம் கிரீம் ஸ்ரீம் தாரை நமக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சொல்லிவிட்டு அந்த கருப்பு கயிறை பூஜை ரூம்லேயே வச்சுருங்க. அந்த அம்மன் படத்துக்குள்ளே வச்சுருங்க. தினமும் சாமி கும்பிடுங்க. 23ஆம் தேதி முடிஞ்சிடும். 15ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி முடிஞ்சிடும். அதாவது ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை முடியும். அது சரியா? உங்களுக்கு 23/7/2026
அன்றைக்கி முடிஞ்சிடும். சரியா? முடிஞ்சிச்சுன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதை வந்து நீங்கள் ஓடுற தண்ணியில் போட்டுடலாம். இல்லைனா வேப்ப மரத்துக்கு அடியில் போடலாம். ஒரு தோப்பு போல் கால் மீதி படாத இடத்துல போட்டுடணும். சரியா? 23/7/2026 வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையோடு முடிஞ்சிடும். ஆடி 7ஆம் தேதி முடிஞ்சிடும். மறுநாள் 24/7/2026 ஆடி 8ஆம் தேதி அதை நீங்கள் கால் மீதி படாத இடத்துல அந்த கயிறை போட்டுருங்க. இந்த 9 முடிச்சு போட்டு பிரார்த்தனை பண்ணி இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ரகசியமான காரியங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். சரி, அந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். தனுசு ராசிக்கு ரகசியம் வெளிப்படும், ரகசியமான எண்ணங்கள் வெற்றி பெறும். சரியா? ரகசிய சேமிப்பு அதிகமாகும், ரகசிய காரியங்கள் நல்லபடியாக முடியும். சில பேர் ரகசியமாக பணத்தை சேமிப்பாங்க, அதெல்லாம் நல்லபடிக்க முடியும். ரகசியமாக சேர்த்து வச்சுருப்பாங்க, வெளியே சொல்ல முடியாமல் இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய குடும்பத்தில் இருக்குது. பேங்கில் பணத்தை போட்டுப்பாங்க, அவருக்கு மட்டும் தான் தெரியும், வீட்டில் யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு நிலைமை வரும். அதை வெளி உலகத்தை கொண்டு வந்து அதனால் நல்ல காரியம் பண்ணுறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு ரகசியத்தை பேணி காக்க ரகசியமான காரியங்கள் வெற்றி பெற நல்லபடம் பார்க்கப்படுகிறது. இந்த குப்த நவராத்திரி நாட்களில் தினமும் விளக்கேற்றலாம். சரியா? நீங்கள் தினமும் விளக்கேற்றலாம். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடைகள் கொடுக்கலாம் அல்லது உணவு தானியங்கள் கொடுக்கலாம். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. லெமன் சாதம் கிண்டி கொடுக்கலாம். பிரசாதமாக லெமன் சாதம் கிண்டி கொடுக்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ தனுசு ராசினியர்களுக்கு ஜூலை 17 ஜூலை 23 வரைக்கும் ஒரு 9 நாட்கள் இந்த குப்த நவராத்திரி முன்னிட்டு நல்ல நாளாக இருக்குது. இந்த காரியத்தை பண்ணுங்கள். சார் வீட்டில் கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, வீட்டில் செஞ்சால் சரிப்படாத சார், சரியான ஒரு சூழ்நிலை உருவால, அட்மாஸ்பியர் சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போங்க. அம்மன் கோயிலுக்கு போங்க. துர்க்கை அம்மன் சன்னதி இருக்கும், சிவனாலயத்திலே இருக்கும், அம்மன் ஆலயத்தில் இருக்கும். அங்கே போய் சாமி கும்பிடுங்க. சந்நிதியில் உட்காந்துக்கிட்டு தாயை நினச்சிட்டு 9 முடிச்சு போடுங்க. ஒரு கருப்பு கலர் நூல் எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். கருப்பு கலர் நூல் எடுத்துகிட்டு போய் 23 சென்டிமீட்ரு 9 இன்ச்சு நீளம் இருந்தால் போதும். 9 முடிச்சு போடுங்க. ஒவ்வொரு முடிச்சு போடும்போதும் நவக்கரத்தை நினச்சிக்கோங்க. சரியா? ஓம் சூரிய பவானை போற்றி, ஓம் சந்திர பவானை போற்றி, ஓம் அங்கார பவானை போற்றி, ஓம் வித்யாகாரன் பவனை போற்றி, தேவகுரு பிரஸ்பதி குரு பகவானை போற்றி, சுக்கர பவனை போற்றி, சனீஸ்வர பவனை போற்றி, ராகு பவனை போற்றி, கேது பவனை போற்றி அப்படின்னு 9 கிரகங்கள் நினச்சி 9 முடிச்சு போடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த முடிச்சு போடுறதுனால இந்த 9 கிரகங்களோட அனுக்கிரகம் கிடைக்கும், காரகத்துவம் கிடைக்கும். இப்போ சூரியன் முடிச்சு போடுறதுனால ஆள் நல்லா இருப்பீங்க, பாப்புலாரிட்டி கிடைக்கும், பேர் நல்லபடியாக இருக்கும், தகப்பன வழி சொத்துக்கள் கிடைக்கும், அப்பாவோட உடல்நலம் நல்லாயிருக்கும், அப்பாவோட உறவுமுறை நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு குழந்தைக்கு தாப்பனாக இருந்தீங்கன்னா குழந்தைகளை நல்லபடியாக செய்வீங்க, கோயில் குளத்துக்கு போவீங்க, பேர் புகழ் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு பெரிய மனுஷத்தன்மையோடு நல்லா இருப்பீங்க. சந்திரன் முடிச்சு போட்டிங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உடல்நலம் நல்லாயிருக்கும், தாய் உள்ளத்தோடு இருப்பீங்க, பெண்களோட மதிப்பு இருக்கும், தாய்க்கு நல்லா செய்வீங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தாயோட உடல்நிலை நல்லாயிருக்கும். தூரதேசத்தில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. செவ்வாய் முடிச்சு போடுறதுனால சுப செலவு இருக்கும், விரையும் குறையும், அலைச்சல் குறையும், நல்ல தூக்கம் வரும், பிள்ளைகளால் நல்ல சந்தோஷம் இருக்கும். உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லபடியாக முடியும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் இருக்க காரியங்கள் தீர்க்கப்படும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். பொதுவாக அந்த குப்த நவராத்திரி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம், குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம். சரியா? நேரில் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். இது மாதிரி முக்கியமான இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் இது பண்ணலாம். நவராத்திரி நிறையா இருக்குது. சாரதா நவராத்திரி, குப்த நவராத்திரி, சேஷ்டா நவராத்திரி, இப்படி நிறையா இருக்குது. இது குப்த நவராத்திரி. சரியா? ஓகே. இப்போ அடுத்து புதன் பவனை நினச்சி முடிச்சு போடுறதுனால திருமணம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் ஆதரவு, திருமணம் சீக்கிரம் நடக்கும். கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், எனக்கும் நல்லாயிருக்கும். கணவன் மனைவி பிரிவு பிரச்சனைகள், விவகாரத்தை இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஒருத்தர் நல்லா நினச்சிக்கிறவங்க, புரிதல் நல்லாயிருக்கும், எனக்கு நல்லாயிருக்கும், நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும், சொல்லிக் கொடுக்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வாத்தியார் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும், கலைத்தொடர்புகள் நல்லாயிருக்கும், இயலிசை, நாடகம், ஆடல், பாடல் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். குறிப்பாக நவதானிய வியாபாரம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வியாபாரம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட் இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து குரு பகவான் முடிச்சு ராசிநாதன் நல்லா இருப்பீங்க, மனதால் உடலால் நல்லா இருப்பீங்க, நல்லது ஒரு காரியம் பண்ணுவீங்க. வீடு மனை குடும்பம் நல்லபடியாக அமையும். வீடு கட்டணும் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு யோகம் வரும். வண்டி வாகன யோகம் இருக்கும். வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். சார் நான் ஒரு கார் வாங்கணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காரியத்தை பண்ணிங்கன்னா அடுத்த அந்த ஆடி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளே ஒரு கார் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஒரு முகாந்திரம் கிடைக்கும். அடுத்து சுக்கிரன் ராசிக்கு 6-8 கூடியவன். உத்தியோகம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, உத்தியோகத்தில் ஒரு கன்ஃபர்மேஷன், உத்தியோக சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், லாபம் நல்லாயிருக்கும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட், போனஸ் நல்லபடியாக வரும். சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் நல்லபடியாக இருக்கும், பெண்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும், பெண்கள் சம்மந்தப்பட்ட காரியத்தில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, அச்சீவ்மெண்ட் பண்ணுவீங்க. அடுத்து சனி பகவான் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல அத்தாஷ்மா சனியில் இருந்தாலுமே குரு பார்வைக்கு அடுத்து வர போகிறாரு.
இணக்கம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், தாயோடைய பிரச்சனைகள் தீரும், தாய் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். 2, 3 கூடியவன் தனம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், குடும்பத்தில் உங்களோட இன்வால்மெண்ட் நல்லபடியாக இருக்கும், தொட்ட காரியம் நல்லாயிருக்கும், குடும்ப ரீதியாக எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆகும், காரிய தடைகள் தகர்த்து எடுக்கப்படும், ஸ்பீடு பிரேக் இருக்காது, ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லபடியாக செய்வீங்க. அடுத்து ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறார், பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, ஏக்கம் நல்லாயிருக்கும், சரியா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, உத்வேகமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க, காரியம் அனுகூலமாகும். கேது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, அப்பா வழியில் இருந்த பசுகள்லாம் சரியாக போகும், அப்பா வழியில் இருந்த பின் விடைவுகள்லாம் அப்பா வழி உறவுகள் பங்காளிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கொடுக்கல் வாங்கல் பங்காளி விஷயத்தில் பிரச்சனைகள், பாகப்பிரிவினை, சொத்துப்பத்து பிரிக்கிறது, இடம் சார்ந்த விஷயங்கள், மனை வயல்வெளி வச்சுருக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, வாய்க்கால் வரப்பு தகராறு இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிரும். சரியா? அதுபோல் ஆன்மீகம் பற்றுதல் அதிகமாக இருக்கும், ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். ஸோ இப்படி உங்கள் ராசிக்கு இந்த கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் நல்லாயிருக்கும். நான் காரகத்துவம் தான் சொல்லியிருக்கிறேன், ஆதிபத்திய விசேஷமும் நிறையா இருக்குது. ஆதிபத்திய விஷயம் சொல்லி கொஞ்சம் காரகத்துவம் சொல்லியிருக்கேன், கலந்தான் சொல்லியிருக்கிறேன். அதுபோல் லக்கண ரீதியாகவும் நல்ல பலன்கள் இருக்கும். மேச லக்கணம் விருச்சிக லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இப்போ செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? நல்லாயிருக்கும். சரியா? தூரதேச அமைப்பில் நல்லாயிருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ரிஷபம் துலா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம். சுக்கிரன் இப்போ சிம்மத்தில் இருக்கிறார், அரசாங்க சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், எப்படினாலும் வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. சரியா? எப்படினாச்சும் ஆடுற மாட்டம் ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டில் பாடி கிடக்கணும்னு சொல்கிற மாதிரி இந்த ரிஷப துலா லக்கணத்தை பிறந்தவங்க இப்போ நல்லா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா முன்னேறுவீங்க. மிதுனம் கன்னி சூப்பராக இருக்கும். சரியா? நேரில் நல்லா இருக்கும், ஆளுமையோடு இருப்பீங்க, அதிகாரமாக இருப்பீங்க, தான் சொன்னதான் கரெக்டுன்னு சொல்லிட்டு உட்காந்த இடத்துலேயே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கடக சிம்மம் மிகச்சிறப்பாக இருக்கும், வளர்பிறை சந்திரன், அந்த சிவசக்தி யோகம் இருக்கும், சிவராஜ் யோகம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆளுமை அதிகாரத்தோட கௌரவமாக இருப்பீங்க, ஹானஸ்ட்டாக இருப்பீங்க, அரசியல் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த கடக சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. தனுசு மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு தொடர்பில் அதிர்ஷ்டம் இருக்கும், ஏற்றுமதி இறக்குமதி இது மாதிரி பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க இது பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்லாயிருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மகர கும்பம் ஒரு நேர்த்தியாக இருக்கும். சரியா நேர்களே? நல்லா இருப்பீங்க, ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், காரிய அனுகூலம் நல்லபடியாக நடக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் பெண்களோட கை ஓங்கி இருக்கும், பெண்களால் குடும்பத்தில் ஒரு பெருமை உண்டாகும். ஸோ இப்படி லக்கண ரீதியாக சில நல்ல பலன்கள் நடக்கும். நிறையா இருக்குது, நேரில் நிறையா சொல்லலாம். இப்போ தனுசு ராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்குமே எப்படி மேட்ச் ஆகும் ஒரு கிரகம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன், தனுசு ராசிக்கு செவ்வாய் எடுத்துக்கிடுவோம். செவ்வாய் மேச லக்கணத்துக்கு எப்படி ஆக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, மேச லக்கணத்துக்கு அவர் 1 8 கூடியவன், லக்கணாதிபதி வருவார், அட்டமாதிபதி வருவார், ராசிக்கு 5 12 கூடியவர் வருவார், பஞ்சமாதிபதி வருவார், விரையாதிபதி வருவார். இதில் 8 12ங்கிறது நல்ல இடம் கிடையாது. 8ங்கிறது 100% மறைவு, 12ஆம் இடங்கிறது 75% மறைவு, ஆனால் 1 5ங்கிறது நல்ல அமைப்பு. ஸோ எப்படி பலன் கொடுப்பாருனா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், தனுசு ராசியில் மேச லக்கணத்துக்கு பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எப்படி பலன் கொடுப்பாரு, செவ்வாய்ங்கிற கிரகம் எப்படி பலன் கொடுக்கும்னா 1 5 8 12 இந்த காம்பினேஷனில் தான் பலன் கொடுக்கும். சரியா? 1 5 8 12. 1ங்கிறது என்ன, நீங்கள் உங்கள் உயிர் ஆத்மா ஜீவன். 5ங்கிறது அதிர்ஷ்டம், பஞ்சமம், புத்திசாலித்தனம், கிரியேட்டிவ் மைண்டு, பிள்ளைகள், புத்திரம், லாபம், பூர்வ புண்ணியம், பூஜை புனஸ்காரம், அதிர்ஷ்டம், கோயில் உலகத்துக்கு போயிட்டு வருது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 8 ஆயுள், ஆரோக்கியம், வம்பு வழக்கு, அவமானம், அசிங்கம், தடைகள், திடீர் அதிர்ஷ்டம் கூட வரும். அந்த 8ஆம் இடம் பாவமாக இருந்தால் இந்த கெட்ட பலன்கள் நடக்கும். 8ஆம் இடம் சுபத்துவமாக இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு வேலைகள், எதிர்பாராத பணம், மற்றவங்களுடைய பணம், இதெல்லாம் செவ்வாய் கொடுப்பாரு. அடுத்து 12ஆம் இடம் அயன சயன போக நல்லாயிருக்கும். செவ்வாய் சுபத்துவமாகி 12ஆம் இடம் நல்ல சுப தொடர்பில் இருந்தேன்னா அயன சயன போக நல்லாயிருக்கும், படுக்கை சுகம் நல்லாயிருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் கெட்டு போயிடும். சரியா நேரில்? வெளிநாடு வெளிமாநில வேலைகள் நல்லாயிருக்கும், ஆள் வள்ளல் தன்மையாக இருப்பீங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. ஸோ இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். தனுசு ராசி மேச லக்கணம், செவ்வாயோட கான்ட்ரிபியூஷன் என்ன சார் அப்படின்னா, அவர் 1 5 8 12 தான் கொடுப்பாரு. ராசிக்கு லக்கணத்துக்கும் காம்பினேஷன் பண்ணி கொடுப்பாரு. எப்போ சார் கொடுப்பார் அப்படின்னா, அவர் நல்ல நிலைமையில் வரணும். அதுபோக அவர் உங்களுக்கு தசாலையும் கொடுப்பார். இப்போ தனுசு ராசிக்கு செவ்வாய் திசை நடக்கும், ஒரு குறிப்பிட்ட வயசில் செவ்வாய் திசை நடக்கும். அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவர் இந்த 1 5 8 12 இந்த ஆதிபத்திய விசேஷத்தோட தன்னோட காரகத்துவத்தை கொடுப்பார். அவருடைய காரகத்துவம் என்ன சார் அப்படின்னா, வீரியம், சுறுசுறுப்பு, ஒரு ஆளுமை, அதிகாரம், இது நாளையும் கலந்து கொடுப்பார். ஆசாபாசம், சகோதர பாசம், அண்ணன் தம்பி உறவு, உடன்பிறப்பு, ரத்த பாசம், எமோஷனலாக இருக்கிறது. சில பேர் பாருங்கள் ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க, அண்ணனுக்கு ஒன்றுனா அப்படியே தவிர்வாங்க, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் செவ்வாய் செய்வார்.
சரியா நேரில் இதுதான் ப்ரிடிக்ஷன். இப்படித்தான் பலன்கள் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ தனுசு ராசியில் செவ்வாய் திசை நடக்குது, மேச லக்கணம்னா செவ்வாய் இப்படி தான் பலன்கள் கொடுப்பாரு. அவர் நல்ல நிலைமையில் இருந்தாலும் அந்த 7 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் கொடுத்துருவார். சரியா நேர்களே, பார்த்தீங்களா, நான் தொட்டு இப்படியே வந்துட்டேன் நான். இதுதான் ஜாதகத்தில் பலன் சொல்கிறது. இப்போ என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்குலாம் இப்படி தான் சொல்லுவேன், இப்படி தான் சொல்லணும். இதுதான் தசாபதி பலன்கள். அந்த தசாநாதன் எந்த வீட்டில் இருக்கிறாரு, வீடு கொடுத்தவன் எப்படி இருக்கிறாரு, அந்த தசாநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ தனுசு ராசியில் செவ்வாய் திசை நடக்குது, நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. செவ்வாய் எங்கே சார் இருக்கிறாரு அப்படின்னா, செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறார். பரவாயில்ல, ராசிக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். வீடு கொடுத்த புதன் வந்து கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 10ஆம் இடம், லக்கணத்துக்கு 6ஆம் இடம், பரவாயில்ல. சரியா, வீடு கொடுத்தவனு வளர்த்துட்டார். செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். செவ்வாய் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் சார் அப்படின்னா, புனர்பூசத்தில் இருக்கிறார். புனர்பூசம் எந்த பாதத்தில் இருக்கிறார், புனர்பூசம் வந்து 2ஆம் பாதத்தில் இருக்காருன்னா சூப்பர். சாரம் கொடுத்த குரு பகவான் வந்து சுபவர்க்கு எடுத்திருப்பார். ராசிநாதன் லக்கணத்துக்கு வந்து 9 12 கூடியவன். அருமையான அமைப்பு. இவ்வளோதாங்க. இவங்களும் செவ்வாய் திசை நல்லாயிருக்கும். அந்த 7 வருட காலம் நல்லாயிருக்கும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், இவ்வளோதான். சரியா, அந்த செவ்வாய் வந்து இப்போ வந்து ராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல பலன்கள் கொடுப்பார். இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறார், அவர் வந்து நல்ல பலன்கள் கொடுப்பார். ஸோ இந்த கருப்பு கலர் நூலில் நீங்கள் 9 முடிச்சு போட்டிங்கன்னா செவ்வாயோட அணுக்கிறோம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம். சரியா, அதுக்காக தான் சொன்னேன். அப்படியே உள்ள போயிட்டேன் நான். இந்த லக்கண ரீதியாக தசாபுத்தி, அந்த சாரம், வீடு கொடுத்தவன், இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் தகவல் தான். ஆனால் இதுபடி தான் பலன் நடக்கும். நிறைய பேர் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சரி, இதெல்லாம் சொல்லாமல் 19 சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இது வேணும்ல, முகாந்தரம் வேணும்ல. ஒரு கிரகம் ஒரு பலன் கொடுக்குன்னா அது வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் கொடுக்கும். இப்போ உங்களை தேடி உதவி கேட்க ஒருத்தர் வராரு வீட்டுக்கு, நீங்கள் நல்ல நிலைமையில் கம்ஃபர்டபுள் சோலில் இருக்கிறீங்க, இருந்தால் தான் பணம் கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, தேவைக்கு அதிகமாக இருக்குன்னா கொடுப்பீங்க. நீங்களே பாவம் வந்து நூலாகி சாப்பாடு வழியெல்லாம் இருந்தீங்கன்னா வரவனுக்கு எப்படி பணம் கொடுப்பீங்க? அது மாதிரி தான். சரியா, ஓகே நேயர்களே, இந்த காரியத்தை பண்ணுங்கள். இந்த குப்த நவராத்திரி, சரியா, உங்கள் ரகசிய எண்ணங்கள், ரகசிய காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸ் ஆக்கும். பெண்ணுங்க, நான் சொல்லிட்டேன், வழிபாடு சொல்லிட்டேன். வீட்லேயும் பண்ணலாம், கோயிலும் பண்ணலாம். கருப்பு கலர் நூல் தான் முக்கியம், அதில் முடிச்சு போடுங்க. வீட்டில் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுங்க. சரியா, ஒரு 2-3 நாளில் முடிச்சுட்டு அந்த கயிறை பத்திரமா வச்சுக்கோங்க. 24ஆம் தேதி 24/7/2026. சரியா, அன்றைக்கி வந்து ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதை காலையில் வெளியே போட்டுருங்க. சரியா, சொல்லிட்டு ஓடுற தண்ணியில் போடலாம், ஒதுக்குப்புறமான இடத்துல போடலாம், கால் மீது படாத இடத்துல போடுங்க. இல்லைனா வேப்ப மரத்துக்கு அடியில் போட்டுருங்க. வேப்ப மரம், ஆலமரம், புங்க மரம், அரச மரம், அந்த மரத்துக்கு அடியில் போட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேரில். எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பரில் கேட்காதீங்க. வாட்ஸ்அப் நம்பரில் வேணால் மந்திரம் கேளுங்க. அந்த மந்திரம் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த மந்திரத்தை கேளுங்க. துர்க்கை அம்மன் படம், மாதாங்கி படம், தாராதேவி படம், இதெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நான். சரியா, ஒரு வார பூஜைக்கெல்லாம் படம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. ஏன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ஒரு ஆச்சாரமாக கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை சார், நான் வீட்டில் இருக்கிற சாமி படத்தை வச்சு கும்பிட்றேன்னா வீட்டில் இருக்கிற அம்மன் படத்தை வச்சு கும்பிடுங்க. சரியா, சமயபுரத்து மாரியம்மன், தேவி கருமாரியம்மன், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, மாங்காடு மாரியம்மன், இந்த அம்மன் படத்தை வச்சு கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேரில். எல்லாம் இறைவன் தனுசு ராசி நேர்களுக்கு, மூலம் போராடம் முத்தாடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. இந்த பண்டிகை இப்போ கொண்டாடப்படுகிறது. இந்த நவராத்திரி, குப்த நவராத்திரி இன்று ஆரம்பிக்குது 15/7/2026. அதுக்காக தான் இதை ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக போடுறேன், சிறப்பு வீடியோவாக போடுறேன். பலன் பாருங்கள். விருப்பம் இருக்கிறவங்க செய்யுங்க. சரியா, கோயிலில் போய் இதை செய்யலாம். ஒன்றும் இதில் கஷ்டம் நஷ்டம் கிடையாது. ஒரு முளை கயிறு தான். சரியா, ஒரு சான் இல்லைனா ஒரு முளை கயிறை கொண்டு போங்க, கருப்பு நூல் கொண்டு போய் அது 9 முடிச்சு போட்டாக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள் காரியத்தை, நினச்ச காரியத்தெல்லாம் செய்யுங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து வளங்கள் நிலைகளை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.